சாப்பிட்டுட்டு இருந்ததுனால அந்த கழுதை நம்ம 2 பேரையும் ஏமாத்திட்டு மாம்பழத்தை சாப்பிட்டுருச்சு. நம்ம பேராசியால நடந்த விஷயத்த நம்ம மறந்துடலாம். ஓ, எனக்கு பசிக்குது. நான் இந்த மாமரத்து மேல ஏறி கொஞ்சம் மாம்பழத்தை பறிச்சு போடுறேன். மரத்தை குலுக்கணும், 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 மரத்தை குலுக்கணும். ஓஹோ, எவ்வளோ மாம்பழம்! ஒருவேளை இந்த கழுதை மட்டும் நம்மள ஏமாத்தாம இருந்திருந்தா அதுவும் நம்ம கூட சேர்ந்து இப்ப மாம்பழம் சாப்பிட்டுருக்கலாம். எப்படி பார்த்தாலும் அந்த கழுதை நம்மள ஏமாத்திடுச்சு. நாம ஏன் அதை ஏமாத்த கூடாது? ஒரு தடவையாவது அதுக்கு பாடம் கத்து கொடுத்தே ஆகணும். அப்பதான் அது இன்னொருத்தங்க யாரையும் ஏமாத்தாது. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்ன ஐடியா? அது என்னன்னு சொல்றேன். கழுதை அண்ணா, நீங்க 2 பேரா? உங்க 2 பேருக்கும் மாம்பழம் கிடைச்சிருச்சா? இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே? நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். ஆனா இந்த நீல மாம்பழம் எவ்வளவு சுவையா இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன சொன்ன? நீல மாம்பழமா? இந்த மாம்பழம் மஞ்சளா தானே இருக்கு. மஞ்சளாவா? இது நீலமா இருக்கு. என்ன உங்களால 2 வண்ணங்களுக்கு கூட வித்தியாசம் சொல்ல முடியலையா? ஒருவேளை அப்படின்னா இந்த புல்லோட வண்ணம் என்ன? இது பச்சை வண்ணம். அச்சச்சோ, இல்ல, நீலம். அநேகமா உங்க கண்ணு கேட்டு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். என்னுடைய கண்கள் ரொம்பவே நல்லா இருக்கு தெரியுமா? இதுக்கு கீழே இருக்க புல்களை கவனமா பாருங்க. இது உங்களுக்கு நீல வண்ணத்துல தெரியலையா? இப்ப பார்த்தா இது எனக்கு லேசான நீல வண்ணத்துல தான் தெரியுது. இது ஒண்ணு லேசான நீல வண்ணம் இல்ல, நல்ல நீல வண்ணம் தான். என்ன உங்களுக்கு கண்ணாடி வேணுமா? கண்ணாடிக்கெல்லாம் அவசியம் இல்ல. நீங்க இப்ப பாக்குற எல்லாமே நீல வண்ணத்துல இருக்குன்னு நீங்க நம்பினா போதும். முதல்ல எல்லாமே பச்சை வண்ணமா இருந்தது. திடீர்னு எப்படி எல்லாம் நீலமாயிடுச்சு? அதுவா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு இடத்துல சூரிய கிரகணம் நடந்தது. அதுக்கப்புறத்துல இருந்து இலைங்க, புல்லுங்க, பழங்க எல்லாமே நீல வண்ணமாயிடுச்சு. இது வாழ்க்கையோட அற்புதம்னு சொல்வாங்க. அப்படியா? ஓ, இது மாயாஜாலம். ஒன்னும் பிரச்சனை இல்ல அண்ணா. இறுதியே இப்ப இயற்கை எப்படி மாறி இருக்குன்ற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இல்ல? புரிஞ்சிடுச்சு நண்பர்களே. உங்க 2 பேருக்கும் ரொம்ப நன்றி. நீங்க மனசளவுல ரொம்ப நல்லவங்க. சகோதரா, இப்ப நீங்க இந்த 2 நீல மாம்பழத்தையும் சாப்பிட விரும்புறீங்களா? இது அந்த இனிமையான மாமரத்துல இருந்து வந்த மாம்பழமா? இதுல ஒன்னு சாப்பிட்டாலே இன்னொன்னு சாப்பிட தோணுமா? ஆமா, அதனாலதான் நீங்க மாம்பழம் சாப்பிடுறீங்களான்னு நாங்க கேட்டோம். இந்தாங்க, சாப்பிடுங்க. இதே மாதிரி எனக்கு தினமும் கிடைச்சதுன்னா அதுக்கப்புறம் நான் இந்த பச்சை புல்ல சாப்பிட வேண்டிய அவசியமே இருக்காது. பச்சை புல்லு இல்ல, நீல புல்லு. அத மறந்துடாதீங்க கழுதண்ணே. நாங்க இப்படி உங்களுக்கு இது நீல புல்லுன்னு சொல்லி கொடுத்தோமோ அதே மாதிரி இப்ப நீங்க மத்தவங்களுக்கு புரிய வைங்க. சரி, கண்டிப்பா. என்னன்னு? அதாவது இது நீல புல்லுன்னு. ரொம்ப சரியா சொன்னீங்க. இப்ப எனக்கு சொல்லுங்க, இந்த புல்லோடைய வண்ணம் என்ன? நீலம். நீலம் நீலம், புல்லின் வண்ணம் நீலம். இது போதுமா பசங்களா? அட, புல்ல சாப்பிட்டு சலிச்சு போச்சா? அதான் இப்ப மாம்பழம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டியா? நான் எதுக்கு இந்த நீல புள்ளியே சாப்பிட்டுட்டு இருக்கணும்? இந்த நீல மாம்பழம் எவ்வளவு சுவையா இருக்குன்னு உனக்கு தெரியுமா? நீல மாம்பழமா? நீல புல்லா? அது என்ன கழுதண்ண? அதெல்லாம் நீலமாவா இருக்கு? ஐயோ, உனக்கு தெரியாதா நண்பா பாலு? சூரிய கிரகணத்துக்கு அப்புறம் இலைங்க, பழங்கள், புல்லுங்க எல்லாமே நீலவனமா ஆயிடுச்சு. அச்சோ,
இல்ல. சரி சொல்லு, இந்த புல்லு உனக்கு எந்த வண்ணத்துல தெரியுது நண்பா? ஆ, அது பச்சையா இருக்கு. பச்சை இல்ல, நீலம். அட கரடி நண்பா, இந்த புல்ல கொஞ்சம் கவனமா பாரு. ம், பாக்குறேன். இது உனக்கு நல்ல நீல வண்ணமா தெரியல? ஆ, கழுத அண்ணனுக்கு ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். நாம் இங்கிருந்து கிளம்புறது தான் சரியா இருக்கும். இது உனக்கு நீல வண்ணமா தெரியலையா நண்பா கரடி? ஆ, நீங்க சொல்றது ரொம்ப சரிதான் கழுத அண்ணன். இந்த புல்லோட வண்ணம் நீலம்தான். நான் கிளம்புறேன். 2 மரத்து மேல ஏறி நான் தேன் எடுக்கணும். ஆ, சரி, அப்புறமா சந்திக்கலாம் கரடி நண்பா. இந்த மூளை இல்லாதவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தோம்னா நாமளும் அவர் மாதிரியே ஆயிடுவோம். ஓ, சரி, இந்த தடவை என்னால ஒரு நண்பனுக்காவது சொல்லித்தர முடிஞ்சது. நீலம் நீலம் புல்லின் வண்ணம் நீலம், நீலம் நீலம் புல்லின் வண்ணம் நீலம். அங்கேயே நில்லு. நீ ரொம்ப நேரமா இந்த பாட்டை பாடி என் முகத்துக்கு நேரா என்ன முட்டாளாக்க பாக்குறியா? நான் உனக்கு சொல்லி கொடுக்கறேன், அதுவும் பாட்டு பாடி. எல்லா இடத்துலயும் நீல புல்லு இருக்கு. நீல புல்லா? எங்க? நீ என்னதான் சொல்ல வர? ஐயோ, நான் உண்மையை தான் சொல்றேன். நீயே இந்த புல்ல கொஞ்சம் கவனமா பாரு. சூரிய கிரகணத்துக்கு அப்புறம் இந்த புல்லுங்க நீலமாயிடுச்சு. பாரு, இந்த அழகான நீல புல்ல கொஞ்சம் பாரு. எங்க? நீல புல்லு எங்க இருக்கு? எல்லாமே பச்சை வண்ணத்துல தான் இருக்கு. பச்சை இல்ல, நீலம். கழுத நண்பா, உன்னோட முட்டாள்தனத்தை நிறுத்து. இந்த பொருட்களோட வண்ணம் பச்சையா இருக்குன்னு எனக்கு தெள்ள தெளிவா தெரியுது. புரிஞ்சுதா? பச்சை இல்ல, நீலம் நீலம் நீலம். ஓ, இல்ல 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 இல்ல. இப்ப இந்த ஆளுக்கு இது பச்சை வண்ணத்துல இருக்குன்னு நான் எப்படிதான் புரிய வைப்பேன்? அட, நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ, இந்த புல்லோடைய வண்ணம் நீலம்தான். நான் எதுவும் தப்பாலாம் சொல்லல. எது சரியோ அதை தான் சொல்றேன். ம், சரி வா, ஒரு வேலை பண்ணலாம். நாம 2 பேரும் சிங்கராஜா கிட்ட போகலாம். அவர்கிட்டயே போய் நாம கேட்கலாம், இந்த புல்லோட வண்ணம் பச்சையா நீலமான்னு. இந்த புல்லோடைய வண்ணம் நீலம்தான் நீலம்தான் நீலம்தான். நான் மத்தவங்க யாரும் சொல்றத நம்ப தயாராவே இல்ல. மகாராஜா, இந்த கழுதைக்கு சொல்லி புரிய வைங்க. இந்த புல்லோட வண்ணம் நீலம் இல்ல, பச்சைன்னு. போது, நிறுத்துங்க. புல்லு பச்சையா இருக்கு, புல்லு நீளமா இருக்கு. ரொம்ப நேரமா இதே பாட்டை பாடிட்டு இருக்கீங்க. அதை தவிர உங்களுக்கு வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா? வேற எதுவும் இல்ல. புல்லோட வண்ணம் நீளமா இல்ல, பச்சையா தான் இருக்கு. அதை தான் நான் இவர்கிட்ட சொல்ல விரும்புறேன். புல்லோடைய வண்ணம் நீலமா தான் இருக்கு. உங்க 2 பேருக்கு எது சரின்னு படுதோ அதை தான் நீங்க சொல்லியிருக்கீங்க. ஆனா இப்போ இறுதி முடிவு நம்ம மகாராஜா சிங்கத்தோடையது. கேளுங்க சிறுத்தை, நீ 6 மாசம் அமைதியா இருக்கணும். மத்த விலங்குகளோட நீ பேசவோ பழகவோ கூடாது. இது என்ன நியாயம்? இப்போ கழுதை இங்கிருந்து போகலாம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மகாராஜா. தேவையில்லாம எங்க 2 பேருக்கும் நடுவுல பெரிய சண்டை ஆயிடுச்சு. அது கை கலப்பு வரைக்கும் போயிருக்கலாம். ஆனா இப்போ நான் தான் ஜெயிச்சேன். நன்றி. இப்போ நான் கிளம்புறேன். நீலம் நீலம் புல்லின் வண்ணம் நீலம், நீலம் நீலம் புல்லின் வண்ணம் நீலம். நான் உண்மையை சொன்னதுக்கு எனக்கு தண்டனையா? ஆனா அந்த கழுதை ஏதோ உளறிட்டு போகுது. அப்படியே போக விட்டுட்டீங்க. உங்களுக்கு ஆரம்பத்திலிருந்தே இந்த புல்லோட வண்ணம் நீலம் இல்ல, பச்சைன்னு தெரியும். ஆனாலும் நீங்க எதுக்கு எனக்கு தண்டனை கொடுத்தீங்க? புல்லோட வண்ணம் பச்சைதான். எனக்கு ஆரம்பத்திலிருந்தே இது தெரியும். ஆனா உன் தண்டனைக்கான காரணம், உன்ன மாதிரி அறிவாளியான புத்திசாலியான ஒரு உயிரினம் ஒரு முட்டாள் கழுதையோட வீணா வாக்குவாதம் பண்ணி உன் உன்னதமான நேரத்தை வீணாக்கி இருக்க. அது மட்டும் இல்ல, இவ்வளவு சின்ன விஷயத்துக்காக நீ என்கிட்ட வந்திருக்க. என் நேரத்தையும் வீணாக்கி இருக்க. உனக்கு எதுக்கு தண்டனை கிடைச்சதுங்கிறதுக்கான காரணம் இப்ப உனக்கு புரிஞ்சுதா?